செய்தி வாசிப்பாளராக பிரபலமான அனிதா சம்பத் இப்போ சின்ன திரை வெள்ளித்திரையில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இறப்பு சம்பவம் நடந்திருக்குது. அதை பற்றி சோகமான ஒரு போஸ்ட்டை அனிதா சம்பத் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அனிதா சம்பத் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தமிழில் சில படங்களில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் சில சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி ஃபோட்டோ ஷூட் அண்ட் ரீல்ஸ் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனிதா சம்பத் தனக்கு கிடைக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் தன்னோட கணவர் மற்றும் குடும்பத்தை பற்றி உருக்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க. தன்னோட ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசும்போதே அனிதா சம்பத் பல இடங்களில் அழுதுருக்காங்க. அது அவங்க பட்ட வலி வேதனையோட வெளிப்பாடாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. அதாவது அவங்களோட மாமியார் சில நாட்களுக்கு முன்னாடி காலமாக்கியிருக்காங்க. அந்த வகையில் அனிதா சம்பத் பிரபா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போதான் இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 2 வீட்டார் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட எல்லா வெற்றிக்கும் காரணம் பிரபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா பல இடங்கள்லையுமே பேசியிருக்காங்க. இந்த நிலையில் பிரபாவோட அம்மா இறந்து போனதை பற்றி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அனிதா சம்பத் ஒரு நீண்ட போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள நண்பர்களே, குடும்பத்தினர் மற்றும் அன்பான ஃபாலோவர்ஸ்களே, கடந்த சில மாதங்களாக என்னோட மாமியாரோட உடல்நிலையை பரிசோதனை பண்ணினதுக்கு நன்றி. அவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு இருந்துச்சு. கடந்த சில மாதங்களாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து போயிருச்சு. அதனால அவங்களுக்கு டயாலிசிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அவங்க 15 கிலோ எடையை குறைஞ்சிட்டாங்க. கடந்த மே 16ஆம் தேதியப்போ அவங்களுக்கு கால்களில் கடுமையான வலி இருந்துச்சு. அடைப்பை அகற்ற ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 3 நாளைக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஆனால் திடீர்னு மே 18அப்போ அவங்க உடல்நிலை குறைபாடு குறைஞ்சிருச்சு. சுமார் 7 நாட்களில் அவங்க கண்களை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏதாச்சும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டினோம். ஆனால் கடைசியில் நாம் எல்லாருமே மனுஷங்க தானே. நுரையீரல் பிரச்சனை, இதய பிரச்சனை, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளோட அவங்களோட உடல்நிலை உயிர் வாழ ஆதரிக்கல. அவங்களோட குழந்தைகள் பிரபாவும் அவங்களோட சகோதரியும் அம்மா மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையே கடந்த 4-5 மாதங்களாக தூங்கவே இல்லை. இருந்தாலும் நாங்கள் எங்கள் மாமியார்கிட்ட சந்தோஷத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தினோம். அவங்களோட உடல்நிலை பற்றி நாங்கள் மனசளவில் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். பிரபா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட தூங்கவே இல்லை. டாக்டர்ஸ் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்களோட உடல்நிலை பற்றி தினமும் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் தொடர்ந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மிகப்பெரிய மருத்துவ செலவும் ஆயிடுச்சு. அவங்களோட அம்மாவை காப்பாற்ற நிறைய போராடினாங்க. அவங்களோட உடல் உயிர் வாழ நிறைய முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அவங்களோட உடல்நிலை அதை ஆதரிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மெதுவாக அவங்களோட நாடி துடிப்பு நாளுக்கு நாள் குறைய தொடங்கிடுச்சு. அவங்களோட உயிரை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. 12 நாட்கள் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி கடந்த மே 25ஆம் தேதி இரவு எங்களை விட்டு போயிட்டாங்க. என்னோட மாமியாரோட உடல்நிலை பற்றி பலருமே என்ற கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பெற்றோரை விட்டு செல்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபம். இந்த உலகம் எங்கள் பெற்றோரை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமியார் மற்றும் குடும்ப சூழ்நிலை பற்றி அனிதா சம்பத் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் ஃபேன்ஸ் பலரும் தங்களோட இரங்கலை தெரிவித்து ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க.